ஓம் சித்தாய நமக. யுஏ முறைப்படி அடுத்தவங்களுக்கு எப்படி சிகிச்சை கொடுக்கறது அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு பதிவு. முதல்ல நீங்கள் தயாராகிக்கலாங்கிறது உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நீங்கள் வணங்கிட்டு ஒரு பிரார்த்தனை மாதிரி பண்ணிக்கிட்டு சிகிச்சை கொடுக்க தயாராகலாம். பிரார்த்தனை பண்ணி முடித்ததும் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த அந்த மந்திரத்தை 3 தடவை மனசுக்குள்ளே சொல்கிறீங்க. கண்ணை மூடிட்டு அந்த மந்திரத்தை 3 தடவை சொல்லணும். அப்படி மந்திரத்தை 3 தடவை சொல்லும்போது எந்த விதமான முத்திரைகளும் தேவையில்லை. 3 முறை மந்திரத்தை சொன்ன உடனே உங்களுடைய கைகளை முன்னோக்கி கொண்டு வந்துடணும். உங்கள் கண்ணை திறந்து கையை பார்க்கணும். சங்கல்பம், சித்தர் சாமி, சித்த சக்தியை தாருங்கள், இதன் மூலம் இவருக்கு ஆரோக்கியம் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லணும். இவருக்குன்னு சொல்லும்போது யாருக்கு ஹீலிங் கொடுக்க போகிறீங்களோ அவரை பார்க்கலாம். 3 தடவை சங்கல்பம் சொல்லி முடித்ததும் 30 செகண்ட் கையையே பார்க்கணும். 30 செகண்ட் கையை பார்த்து முடித்ததும் எங்கே சிகிச்சை அளிக்க போகிறீங்களோ அந்த இடத்துல 2 கையையும் அவங்க மேலே வைக்கிறீங்க. 30 செகண்ட் அப்படியே அந்த கையை அவங்களுடைய எந்த இடத்துல சிகிச்சை கொடுக்குறீங்களோ அந்த இடத்துல வச்சுருக்கீங்க. மனசுக்குள்ளே 1லேருந்து 30 எண்ணிக்கலாம், இல்லை ஓம் சித்த கோரக்ஷநாதா என் மகன் சொல்லலாம். 30 செகண்ட் செஞ்சு கையை வச்சு முடித்ததும் 30 செகண்ட் அசைச்சு கொடுக்கணும். சக்தியை அந்த இடத்துல பரப்பி விடுறதா அர்த்தம். 30 செகண்ட் அசைச்சு கொடுக்கணும். 30 செகண்ட் அசைச்சு முடித்த உடனே அசைக்காமல் 30 செகண்ட் அதே இடத்துல கையை அப்படியே வச்சுருக்கணும். அங்கே இருக்கிற தேவையில்லாத எனர்ஜிகள் கைக்கு வர்றதா அர்த்தம். 30 செகண்ட் அப்படியே வச்சுருந்துட்டு கையை எடுத்து உங்களுடைய மேலே எங்கேயும் தொட்டுறாமல், ட்ரெஸ்ஸை கரெக்ட் பண்ணாமல் அப்படியே சிமெண்ட் தரை இல்லை சிமெண்ட் செவுத்தில் 30 செகண்ட் வைக்கணும். எர்த்திங் பண்ணணும். இப்போது அந்த அசைச்சு கொடுத்துட்டு அப்படியே வச்சுருக்கும்போது அந்த இருந்து எடுத்த நெகட்டிவ் எனர்ஜிகள்லாம் எர்த்திங் ஆகிடுறதா அர்த்தம். 30 செகண்ட் எர்த்திங் முடித்தோன்னும் அதே ப்ராசஸை 2வது முறையும் 3வது முறையும் ரிப்பீட் பண்ணுறீங்க. மந்திரத்தை 3 தடவை சொல்கிறீங்க. 3 தடவை மந்திரத்தை சொல்லி முடித்ததும் கைகள் முன்னால் கொண்டு வந்துடணும். சங்கல்பம் 3 தடவை சொல்லணும். சித்தர் சாமி, சித்த சக்தி தாருங்கள், இதன் மூலம் இவருக்கு ஆரோக்கியம் கிடைக்கட்டும் அப்படின்னு சங்கல்பத்தை 3 தடவை சொல்லிவிட்டு 30 செகண்ட் தொடர்ந்து கையை பார்க்குறீங்க. சக்தி பெறுறதா அர்த்தம். 1லேருந்து 30 மனசுக்குள்ளே எண்ணிக்கலாம். 30 செகண்ட் சக்தி வாங்கினது எங்கே ஏற்கனவே சக்தி அளிச்சிங்களோ அதே இடத்துல 2வது முறை 30 செகண்ட் கையை வைக்கிறீங்க அசைக்காமல். முப்பது செகண்ட் அசைக்காமல் வச்சதுக்கப்புறம் அந்த இடத்துல 30 செகண்ட் அசைச்சு கொடுக்குறீங்க. அசைச்சு கொடுக்கும்போது கூட 1லேருந்து 30 மனசுக்குள்ளே என்றதுனா எண்ணிக்கலாம். அந்த சக்தியை அந்த எல்லா இடத்துலையும் பரப்பி விடுறதா அர்த்தம். 30 செகண்ட் அசைச்சு முடித்த உடனே 30 செகண்ட் மறுபடியும் அசைக்காமல் வைக்கிறீங்க. முப்பது செகண்ட் அசைக்காமல் வச்சதும் மறுபடியும் கையை அங்கேருந்து எடுத்து நேராக சிமெண்ட் தரையில் சிமெண்ட் சுவத்தில் வச்சு 30 செகண்ட் எர்த்திங் பண்ணுறோம். மறுபடியும் 30 செகண்டுக்கு மேலே எர்த்திங் பண்ணுறது கூட தவறு இல்லை. 30 செகண்டுக்கு குறைஞ்சிடாமல் பார்த்துக்கலாம். எர்த்திங் முடிஞ்ச உடனே 3வது முறையாக கண்மூடி 3 முறை மந்திரத்தை சொல்லி
3 முறை மந்திரத்தை சொன்ன உடனே 2 கைகளையும் முன்னால் கொண்டு வந்து மறுபடியும் சங்கல்பம். சித்தர் சாமி சித்த சக்தியை தாருங்கள், இதன் மூலம் இவருக்கு ஆரோக்கியம் கிடைக்கட்டும். இவருக்குங்கும்போது அவங்கள பார்த்துட்டு மறுபடியும் பார்வை கைக்கு வந்துடலாம். 30 செகண்ட் தொடர்ந்து கையை பார்க்குறீங்க. கை நேராக இருக்கணும், உடம்பு மேலே தொட்டிருக்க வேண்டாம், வயிற்றுக்கு நேராக இருக்கலாம், ரொம்ப கீழேயும் மேலேயும் போக வேண்டாம். 30 செகண்ட் முடிஞ்சதும் 3வது முறையாக அதே இடத்துல திரும்பவும் சக்தி அளிக்கிறீங்க. 30 செகண்ட் அசைக்காமல் கையை வச்சுருக்கீங்க. 1லேருந்து 30 மனசுக்குள்ளே எண்ணிக்கலாம். 30 செகண்ட் முடிஞ்ச உடனே 30 செகண்ட் அசைச்சு கொடுக்குறீங்க. முப்பது செகண்ட் அசைச்சது முடித்ததும் மறுபடியும் அசைக்காமல் 30 செகண்ட் அதே இடத்துல கை வச்சுருக்கோம். 1லேருந்து 30 மனசுக்குள்ளே எண்ணிக்கலாம். 30 செகண்ட் அசைக்காமல் வச்சு கையை எடுத்து நேராக கொண்டு செவுத்தில் 30 செகண்ட் வச்சு எர்த்திங் பண்ணிடலாம். சிகிச்சை முடிவு பெற்றிருக்கு. ஓம் சித்தாய நமः.